இன்றைய தினம் நான் வரும்போது இயற்கை எங்களை ஒரு முறை சோதித்து பார்த்தது. ஒரு ஒரு மலை, ஒரு பெரிய ஒரு மலை கொண்டு வந்தது. அதையும் தாண்டி ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்திலே அன்றகுமார் சாநாயக்க உட்பட என்பிபி அரசாங்கத்தினுடைய சகல பிரச்சாரங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே கரண்ட் நிற்காது. ஆனால் பூனேரி பிரதேசத்திலே நாங்கள் ஒரு சின்ன கொட்டை, ஒரு சிறிய கொட்டகை ஒன்று அமைத்து அதிலே ஒரு ஆஃபீஸ் ஒன்றை திறக்கும் போது அங்கே கரண்ட் நிற்கும். அதான் எங்களுடைய தமிழருக்கு உள்ளமை. அந்த பயம், உங்களுக்கு அந்த கரண்டை நிப்பாட்ட வேண்டிய தேவைதான் என்னுடைய பலம். அதை தான் நான் யோசிக்கிறேன். நான் வருகிறேன் என்பதற்காக இந்த பிரதேச சபையில் இருக்கிற மின்சார சபை ஊழியர்களிடம் சொல்லப்பட்டு நாங்கள் வைக்கிற இந்த ஒரு சின்ன கூட்டத்தில் ஒரு கரண்டை நிப்பாட்ட வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் அந்த தேவை எனக்கு காணும். அந்த பயம் எங்களுக்கு காணும். ஒரு சில விடயங்களை நான் சொல்லிக்கொண்டு இதை நான் ஷோர்ட்டாக முடிக்கிறேன். என்னென்றால், இன்றைய தினம் நான் பார்த்தேன் சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய பேச்சு. எங்களுடைய பழம்பெரும் அரசியல்வாதி, தற்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பருத்தித்துறை வேட்பாளர் சிவாஜிலிங்கம் அண்ணா அவர்களுடைய பேச்சொன்றை அவர் மிக தெளிவாக கதைத்திருக்கிறார். எவ்வாறென்றால் அவர் என்ன மாதிரி கதைத்திருக்கிறார் என்றால், வடக்கு மாகாணத்தை சிங்கள இனம் ஆளப்போகிறதா அல்லது வடக்கு மாகாண மக்களை சிங்கள இனம் ஆட்சிக்கு உட்படுத்துகிறதா என்று சொல்லி ஒரு சில விடயங்களை கதைத்திருக்கிறார். அதை பார்த்தபோது எனக்கு அந்த முகப்புத்தகத்திலே இன்னொரு விமர்சனம் சொல்லப்பட்டிருந்தது. சிவாஜிலிங்கம் ஐயா மாதிரி யாராவது ராமநாதன் அர்ச்சுனாவால் துணிந்து கதைக்க முடியுமா, அவ்வளவு ஒரு துணிவு இருக்கிறதா ராமநாதன் அர்ச்சுனா என்று கேட்டிருந்தார்கள். அப்போது அதை வர வர கௌசல்யா நரேந்திரன் என்னிடம் காரிடம் காட்டிக்கொண்டு வந்தார். இப்படியும் கொமெண்ட் பண்ணுகிறார்கள் என்று. அப்போது நான் யோசித்து பார்த்தேன். உண்மையாகவே சிவாஜிலிங்கம் எங்களுடைய தமிழ் இப்போது சைக்கிள் கட்சியினுடைய பருத்தித்துறை வேட்பாளர் அவர்கள் ஒரு உண்மையாலுமே ஒரு தலைவருடைய பாதையில் நின்ற தலைவர் என்று வைத்துக்கொள்வோம். அவ்வாறாக இருந்திருந்தால் இதுவரை காலமும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகிற எந்த கட்சியோ பாராளுமன்றத்தில் தன்னுடைய முதல் கன்னியுரையை எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் தேசிய தலைவரை ஞாபகப்படுத்தி கொண்டு இன்று வரைக்கும் உரையாற்றினது இல்லை. முதலாவது விடயம். ரெண்டாவது, நான் ஒவ்வொரு விடயமுமே துணிந்து கதைக்கிறேன். நான் சிங்கள எம்பிமாருக்கும் என்னை பிடிக்கும் ஏனென்றால் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். மேலே பாராளுமன்றத்தில் வேலை செய்கின்றவர்கள் கூட என்னிடம் கேட்டார்கள், டாக்டர் உங்களுக்கு சிங்களத்தில் சொல்லுவேன்னா டாக்டர் அத்திரமயா ஹித்தனவாது பிரபாகரன் உங்களோட தெய்யோகியலா, அதாவது தமிழில் சொல்லுகிறேன் என்றால், உண்மையாக நீங்கள் நினைக்கிறீங்களா டாக்டர் பிரபாகரன் உங்களுக்கு தெய்வம்? நான் சொன்னால் நினைக்கையில் அது தெய்வம் தான். அது நான் அவர்களுக்கு தெளிவாக சொன்னதால் அவர்கள் அதை விரும்பினவர்கள் என்றால் டாக்டர் உண்மையாக கதைக்கிறார். அவர் சொன்னால் வடக்கில் இருக்கிற மக்கள் பிரபாகரனை ஒரு தெய்வமாக நினைக்கிறார்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், வடக்கில் ஒரு வாக்கெடுப்பை நடத்துவோம். அந்த நடத்துகிற வாக்கெடுப்பு உங்களுக்கு 90% 95% 100% வடக்கு மக்கள் இல்லை என்று சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ள விடும். வடக்கில் இருக்கிற பிறக்காத குழந்தை கூட, இப்போவும் சொல்கிறேன், பிறக்காத குழந்தை கூட வடக்கில் இருக்கிற குழந்தை கூட சொல்லும் எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது சிவாஜிலிங்கம் அண்ணா வேண்டுமென்றால் தன்னுடைய அதாவது என்னென்னு சொன்னால் தன்னுடைய அரசியலுக்காக வாக்குகள் கேட்கறதுக்காண்டி கதைக்கலாம். ஆனால் எந்த அரசியலுமே இல்லாத நான் பாராளுமன்றத்தில் முதல் போய் சொன்னது என்னுடைய தேசத்தின் தலைவன், எங்களுடைய தேசத்தின் உயிர் மூச்சு மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கும் அவர்பால் நின்ற 44,000 போராளிகளுக்கும் என்னுடைய வந்தனங்கள் சொல்லி கொண்டு தான் நான் ஆரம்பித்ததன் பிறகுதான் தமிழரசு கட்சி சொல்லாமல் விட்டால் பிரச்சனை பானா சத்தியலிங்கம் கதைச்சவர். அதன் பிறகுதான் நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பில் சேர்ந்த ஒரு வைத்தியர் ஒருவர் மேதகு பிரபாகரனை நேரடியாக சொன்னான். இப்போ இல்லை, இதுலையும் இல்லை, எனக்கு இந்த பிடிஐ பற்றி பயம் இல்லை. அன்றையிடம் ஜனாதிபதியோட கதைக்கும் போது ஜனாதிபதி எனக்கு சொன்ன நேரடி வாக்குறுதி, அரசியலுக்காக நான் பிடிஐயை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். என்றால் அந்த பிடிஐயில் அரெஸ்ட் பண்ணப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஜனாதிபதி சைன் பண்ண வேண்டும். அப்போது அவர் நான் சொன்ன விடயம், அரசியலுக்காக அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த மாட்டேன். உண்மையாகவே இந்த நாட்டில் ஒரு புதுவிதமான ஒரு இயக்கத்தை உருவாக்க போகிறார், இல்லாட்டி எங்கள்கிட்ட அழிந்து போன எங்கள்கிட்ட இயக்கத்தை புதுப்பிக்க போகிறார். நாட்டில் அமைதியின்மை வரும், நாட்டில் பிரச்சனை வருமெண்டா மட்டும்தான் தான் அதை பாதிப்புன்னு சொல்லியிருந்தவர். அந்த பாதிப்புன்ற அந்த வசனங்கள அடிப்படையில் தான் பானா சிவாஜிலிங்கம் அப்படி கதைச்சிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது என்னென்றால்,
அந்த மேடை பேச்சுகளுக்காக மட்டும் கதைப்பவன் அல்ல. நான் தெளிவாகவே சிங்கிள் எம்பிட்ட இப்போ உங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை நான் நேராக சொல்லுறேன். இப்படி கதைக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசியத்தை கதைக்கிற பாராளுமன்ற முக்கியமாக சாணக்கியன், இப்போ என்ன கவலை என்றால் எங்களுடைய நாடு 1600ஆம் ஆண்டு 700ஆம் ஆண்டுகளில் பரங்கியர் இனத்திடம், அதாவது போர்த்துகீஸ் உங்களுக்கு தெரியும், அவர்களிடம் விழுந்தது எங்களுடைய நாடு. அவர்கள் தங்களுடைய சந்ததிகளை இந்த நாட்டிலே விட்டுட்டு போயிருக்கிறார்கள். அந்த சந்ததிகளில் வந்தவர் தான் பண சாணக்கியன். அவருக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இப்போது தமிழ் தேசியம் கதைக்கிறது என்பது அவரும் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் தேசியம் கதைக்கிறது அவர்களுடைய வியாபாரம். அவர்கள் அதை வைத்து தான் தமிழரசு கட்சியை ஓட்ட வேண்டும். ஆனால் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கிழக்கு மாநிலத்தில் முஸ்லீம் மக்களோட அதான் உள்ளாண்ட ஸ்பீச் ஒன்றை இன்றைக்கு நான் பார்த்தேன். சுமந்திரன் அவர்களை மிக கேவலமாக விமர்சித்திருக்கிறார். ஏனென்றால் சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய தமிழ் அரசு கட்சியினுடைய கொள்கையிலையும் இல்லை. தமிழ் அரசு கட்சியினுடைய கொள்கையில் ஜாப் என்ன சொல்லுகிறார் என்றால், தன்னுடைய கட்சியில் தமிழ் மக்களை தவிர வேறு எந்த இனமும் இருக்கலான்னு ஜாப்பு சொல்லுது. ஆனால் கிழக்கு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது சுமந்திரன் முஸ்லீம் மக்களுக்கு வேட்பாளர்களுக்குரிய இடங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் நான் முதலே சொல்லுகிறேன், என்னுடைய கட்சியிலே 3 இன மக்களும் இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் என்னுடைய தேசிய தலைவனை ஏற்றுக்கொள்ளணும். அதான் என்னுடைய கொள்கை. அந்த ஜாப்பு தான் வரைஞ்சிருக்கிறேன். அவர் ஒரு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிற எங்களுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சியில் கேட்கிறார்கள், வடக்கில் அதை பொறுப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லியிருக்கிறேன், இல்லை, நான் என்னுடைய கட்சியாகத்தான் இருப்பேன். நான் பேரினவாதத்தின் ஒரு கைக்கூலியாக இப்போ இளங்குமரனை பார்க்கலாம், அல்லது எங்களுடைய பவானந்தராயாவை பார்க்கலாம். நான் கதைப்பது போன்ற ஒரு சுதந்திரமான கருத்துக்களை அவர்களால் வெளியில் வைக்க முடியாது. அவருடைய மனதில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதை கதைத்த போது கரண் வந்திருக்கிறது நல்லா இன்ஜின் போட்டிருக்கு. ரைட் என்னென்றால் ரைட். ஆனால் நான் அதை தெளிவாக பாராளுமன்றத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என்னவென்றால், நான் என்னுடைய தேசிய தலைவருடைய கொள்கையிலிருந்து என்னுடைய தமிழினத்தை விபச்சாரம் செய்வதற்கு விற்க மாட்டேன். அது அரசியல் விபச்சாரம். அது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனாக இருக்கட்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தில் நிற்கின்ற கஜேந்திரனாக இருக்கும். அரசியலுக்காக என்னுடைய தமிழினத்தை விற்க மாட்டேன். ஆனால் அண்மையில் நான் பார்த்தேன் ஒரு விமர்சனம் ஒன்று, சில விடயங்களை நேரடியாக சொல்ல வேண்டும். விமர்சனம் ஒன்று, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களுடைய ஆங்கில உரையை தமிழாக்கி போட்டிருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். எதற்காக வடக்கு மாகாணத்திலே நீங்கள் மக்களுடைய காணிகளை பிடித்து அங்கே ஒரு சர்வதேச விமான நிலையத்தை கட்டுகிறீர்கள்? அதை ஏன் நீங்கள் கிளிநொச்சியில் கட்ட முடியாது, ஏன் வவுனியாவில் கட்ட முடியாது என்று, ஆனால் அதை திரிவுபடுத்தி போட்டுகிறார்கள். அவருடைய கருத்தியலுக்கு நான் ஒரு சிறிதளவிலே உடன்படுகிறேன். என்னென்றால், கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிகவும் ஐதாக வாழுகின்ற இடம். ஆகவே கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு காட்டு பகுதிக்குள் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை கொண்டு வரலாம் என்று அவர் சொல்லுவது, மக்களுடைய காணிகள் பாதிக்கப்படாது, மக்களுடைய காணிகள் சுவீகரிக்கப்படாது என்கின்ற அடிப்படையில் மட்டும்தான் அவர் அதை சொல்கிறார். ஆனால் நான் நினைக்கிறேன், எங்களுடைய வடக்கு மாகாணம் முன்னேற வேண்டும். ஆகவே பலாலி விமான நிலையம் எங்களுடைய வடக்கு மாகாணத்துக்குரிய ஒரு சர்வதேச விமான நிலையமாக இருந்தால் அதிலே மக்களுக்காக சந்தோஷப்படக்கூடியவன் நான். எந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், சைனாவாக இருந்தாலும் அல்லது அமெரிக்காவாக இருந்தாலும் ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒன்றை கட்டுகின்ற போது அவர்கள் மக்களுடைய காணிகளை நியாயமான முறையிலே சட்டத்துக்கு உட்பட்டவாறு சுவீகரித்து கொண்டு தான் அந்த ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். தான் தோன்றித்தனமாக மேற்கொள்ள மாட்டார்கள். ஆகவே மக்களுடைய ஒரு புத்தவிகாரைக்கு மக்களுடைய காணிகளை சுவீகரிப்பதில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றால் புத்தவிகாரை அபிவிருத்தி அல்ல. ஆகவே அதில் எனக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலனுடைய கருத்துக்கு உடன்பாடு இருக்கிறது. சட்ட ரீதியாக திரும்பவும் சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக நாங்கள் அந்த புத்தர் கோயில் கட்டப்பட்ட காணியை நாங்கள் எடுப்பதிலே சட்ட ரீதியாக எடுப்பதிலே எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒன்றை கட்டும்போது அதை தடுப்பது வடக்கின்ற பொருளாதாரத்தை மிகவும் மோசமாக பாவிக்கும். ஏனென்றால் வடக்கில் இருக்கிற கிளிநொச்சி, அந்த கிளிநொச்சியினுடைய பகுதி தான் இந்த பூநகரி. இந்த பூநகரி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு இடம். இங்கே இருந்து எங்களுடைய தேசிய நாட்டினுடைய மொத்த உற்பத்திக்கு நாங்கள் பங்களிப்பு செய்வது எல்லா மாவட்டங்களிலும் விட கிளிநொச்சி மாவட்டம் தான் மிகவும் குறைவானது. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், கிளிநொச்சி மாவட்டம் தான் மிகவும் வறுமையான மாவட்டம் என்பது அதில் தெளிவாகுது.
எனக்கு கடவுள் கொடுத்த வரம் பூநகரி. இந்த முறை நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகிறோம். உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற போது அதில் மிகவும் தெளிவான பார்க்க வேண்டிய விடயம், இந்த பூநகரி மண்ணை நாங்கள் வளப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டுமா இல்லையா என்பதுதான் இங்கே கேள்வி. இல்லை என்பதுதான் எனது பதில். இந்த மண்ணிலே இருக்கின்ற பிரதேச சபையிலிருந்து எடுக்கப்படுகின்ற சகல பணமும் நிலையான வைப்புகளிலே இடப்படாமல் அல்லது அங்கே இருக்கிற பூநகர சபை தவிசாளர் அதை சூறையாடாமல் அந்த பணத்தை அவ்வளவத்தையுமே இந்த மக்களுக்கு போடுவாராக இருந்தால் இந்த பூநகரி பிரதேசத்திலே வீடு இல்லாமல் ஒருவர் இருக்க முடியாது. பாதைகள் செப்பனிடப்படாத ஒரு பாதைகள் இருக்க முடியாது. இங்கே ஒரு பொது மண்டபம் கட்டப்பட வேண்டும், ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட வேண்டும், ஒரு பஸ் ஸ்டாண்ட், ஒரு பஸ் தரிப்பிடம் ஒரு வடிவான முறையில் அமைக்கப்பட வேண்டும். இப்போது நான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அரசியல் கதைப்பது என்பதை விட மிகவும் தெளிவாக பூநகரி மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய பிரதேசம் செழிக்க வேண்டுமாக இருந்தால் இருக்கின்ற பணத்தை நாங்கள் இங்கே சரியாக செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கலாம். அதற்கு நீங்கள் எந்த கட்சிகளில் பொருத்தமானவர் இருக்கிறார்கள் என்று பார்த்து யார் தலைமையில் அந்த பிரதேச சபை இருந்தால் அந்த பிரதேச சபையிலே நாங்கள் அணுகி கதைக்கலாம் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் அதில் போய் கதைக்கலாமா? அம்பனண்ணா இருக்கிறார் என்றால் அவரோட போய் கதைக்கலாமா? அவர் நாங்கள் கேட்பதை பொதுமக்கள் ஒரு 500 பேர் கேட்கின்ற விடயத்தை செவிமடுக்காவிட்டால் அதை மேலிடத்தில் முறையிடக்கூடிய நிலைமை இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும். அதோடு அங்கே மேலிடம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்னிலை வகிக்கின்ற ஒரு கட்சியாக இருந்தால் அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அந்த அம்மனண்ணாவுக்கு சில விடயங்களை சொல்லி மக்களுடைய தேவைகளுக்காக, உதாரணத்துக்கு பார்ப்போம், நாங்கள் ஒரு அபிவிருத்தி நிலையம் ஒன்றை கட்டப்படுகிறோம் ஒரு கடற்கரையில். ஆனால் மக்கள் சொல்லுகிறார்கள் அது பொருத்தமான இடம் இல்லை, மக்கள் கூட உள்ள இடங்களுக்கு கட்டுங்கள் என்று சொல்லுகின்ற போது அம்பனண்ணா மாட்டல் என்று சொல்லுகிறார் என்றை பார்ப்போம். அப்போது நான் அதை பார்த்து 500-600 மக்கள் சொல்லுகிறார்கள் அதிலே கட்டுவோம் என்றால் நாங்கள் விரும்பி இல்லை அதிலே கட்டுவோம் என்று ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தலைமைக்கு கீழே அந்த உங்களோட உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகிற எந்த கட்சி இருந்தாலும் நீங்கள் அதுக்கு வாக்களிங்க. நான் எப்போவுமே எனக்கு வாக்களிங்கள் எந்த பாராளுமன்ற தேர்தலிலையோ அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தலையோ நான் கேட்டதில்லை. உங்களோடு நிற்பவர்கள் யாருக்கு கீழ் நிற்கிறார்கள், அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்களாக என்று பார்த்துவிட்டு அவர்களை அணுகலாமா, அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை கேட்பார்களா என்று பார்த்து நான் அந்த வாக்குகளை இடுமாறு கேட்கிறேன். இப்போது எங்களுக்கு பகுதியளவு வாக்குகள் வரும் என்று வரப்போமே. மொத்தமாக 18 பேர், எத்தனை பேர் மொத்தம்? 18 பேர். என்ன 18 பேர் உறுப்பினர்களில் எங்களுக்கு 9 உறுப்பினர்கள் வராமல் 7 உறுப்பினர்கள் மட்டும்தான் வருகிறார்கள் என்று பார்ப்போம். இன்னும் 2 பேரை நாங்கள் வேறொரு கட்சியிலிருந்து வேண்ட வேண்டி இருக்கும். ஆகவே அந்த கட்சியின் தலைமை, உதாரணத்துக்கு உதாரணம் சொல்லுவாங்க, எங்களோட தமிழரசு கட்சியில் 2 பேர் தான் இங்கே வருகிறார்கள் வைப்போம். சுமந்திரன் ஐயா சொல்லுகின்ற கருத்தை தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபையில் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அம்பனனா சில நேரத்தில் அந்த 2 பேர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். அது எவ்வாறு பிழை என்றால், இதே சுமந்திரன் ஐயா என்று சொன்னவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், தமிழ்லேயே தெளிவாக சொல்லியிருக்கிறார். மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய போராட்டம் ஒரு தேவையற்ற போராட்டம் என்று சொன்னவர் தான் இந்த சுமந்திரன். அதுக்குரிய வீடியோவை இப்போது வரத்தான் பார்த்து கொண்டு வந்தேன் காரில். அப்போ நான் சொன்ன கௌசல்யாவை அதை சேவ் பண்ணி வையுங்கள். நாளைக்கு சுமந்திரன் போய் ஒரு வழக்கொன்றினை போடுவாராக இருந்தால், மான நஷ்ட வழக்கொன்றை போடுவாராக இருந்தால், அந்த வழக்குக்கு உதாரணமாக சுமந்திரன் ஐயா சமிழித்தவுடன் கதைத்த சிங்கள வீடியோனுடைய தமிழாக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். எங்களுடைய தேசிய தலைவரை மமபிலிகண்ண என்று சிங்களத்தில் சொல்லுகிறார். அதாவது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய தேசிய தலைவர் எங்களுடைய இதயத்தை பிளந்து அதிலே வருகின்ற குருதிகளை நீங்கள் நிலத்திலே விட்டால் அது பிரபாகரன் என்ற எழுத்தாகத்தான் ஓடும். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒவ்வொரு தமிழனாக பிறந்து ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்தை நீங்கள் கத்தியை கொண்டு பிளந்து அந்த குருதியை அப்படியே விடுங்கள், அது பிரபாகரன் என்ற எழுத்தில் தான் போகும். இதை சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது எய்மர் கடாபி என்கிற விடயத்தை நான் சொல்ல வேண்டும். பிரபாகரன் அவருடைய தலைமை எவ்வாறு இருந்தென்றால், நான் இதை கதைப்பதற்கு பயப்படவில்லை, பிடிஐக்கும் பயப்படவில்லை. ஏனென்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் வாக்கு கேட்பதே பிரபாகரனுடைய பெயரை சொல்லித்தான். இதே சந்திரசேகர் தான் 2002ஆம் ஆண்டு எங்களுடைய சமாதான உடன்படிக்கையை காலி செய்யுங்கள், 2005ஆம் ஆண்டு காலி செய்யுங்கள், மீண்டும் போரை தொடங்குங்கள் என்று சொல்லி தெருவாக போராட்டங்களை தொடங்கியவர் தான் இந்த சந்திரசேகர். அந்த சந்திரசேகர் என்னுடைய தேசிய தலைவனை கதைக்கும் அளவுக்கு அவர்களுடைய அரசியல் இருக்கிறது. இப்போது கூட எங்களுடைய எங்களுடைய விமல் ரத்நாயக கதைக்கின்ற போது கூட, அல்லது எங்களுடைய என்பிபி அரசாங்கம் கதைக்கும் போது தலைவனுடைய வீரம் தெரியுமா, தலைவனுடைய அர்ப்பணிப்பு தெரியுமா என்று தான் கதைக்கிறார்கள். ஏன் அவர்கள் போய் கோத்தபாயவனுடைய அர்ப்பணிப்பு தெரியுமா,
மஹிந்த ராஜபக்சனுடைய வீரம் தெரியுமா, ஏன் பசில் ராஜபக்ச என்ற உண்மைத்தன்மை தெரியுமா என்று பார்க்க கேட்கவில்லை என்றால், அல்லது இவன் ரோகண விஜயவீரை பற்றியே கதைக்கலாம். அவர்கள் விரும்பினால் ரோகண விஜயவீரவின் வீரம் தெரிய, அவர்கள் அதை கதைக்கவில்லை. என் தலைவன் பெயரை சொல்லித்தான் உங்களுக்கு தமிழ் மக்களிடையே வாக்கு கேட்க வேண்டி இருக்கிறது என்றால், தமிழர்கள் மத்தியிலே இருக்கின்ற 4 அறைகளிலுமே பிரபாகரன் பிள்ளை, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகளுக்கு வீடு கட்டி வைத்திருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் வளரும் போது யார் பிரபாகரன் என்று கேட்டுத்தான் வளருமே ஒழிய, யார் பசில் ராஜபக்ச, யார் ரோகண விஜயவீர என்று கேட்டு வளரப்போவதில்லை. அதுதான் உண்மை. எங்களுடைய சுமந்திரன், எங்களுடைய சாணக்கியன், இந்த 2 பேரும் எங்களுடைய தேசிய தலைவனுடைய துரோகிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டியவர்கள். என்ன காரணம் என்றால், எங்களுடைய சாணக்கியனை எடுத்து பார்ப்போம். எங்களுடைய சாணக்கியன் பிள்ளையானுடைய பின்புலத்தில் இருந்து வந்து பிள்ளையானுக்காக மட்டக்களப்பிலே உரையாற்றுகின்ற வீடியோவை நான் வரும்போது பார்த்து கொண்டு வந்தேன். பிள்ளையானால் மஹிந்த ராஜபக்சவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்ட பரங்கி இனத்தை சார்ந்து அவருடைய வீடியோவை நான் கௌசல்யாவிட்ட சொன்னேன். அந்த பரங்கியருடைய வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வையுங்கள். நாளைக்கு அவர் பரங்கி இல்லை என்று சொல்லி வழக்கு போடுவாராக இருந்தால், நான் இங்கே இனம் கதைப்பது ஏனென்றால் என் இனம் அழிந்து போயிருப்பதால், அதனால் தான் இன வார்த்தைகளை நான் கதைக்கிறேன். ஒரு பரங்கி இனத்தினுடைய பிள்ளை வந்து மட்டக்களப்பில் இருந்து சொல்லுகிறது தலைவரை பற்றி. ஆனால் தமிழனுக்கு பிறந்த எனக்கு, வடக்கில் பிறந்த எனக்கு, இந்த புக்காரா, கிபிர், மிராஜ், வயசு போனவர்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 50 கலிவர் இந்த எல்லாத்தையுமே பார்த்து அந்த புக்காரா எங்கே விழுகிறது குண்டுகளை எண்ணிய ஆக்கள் நாங்கள். 3 விழுந்துதா 2 விழுந்துதா அந்த வந்து கொண்டே இருக்குது, அந்த 3வது ரங்குதன்று சொல்லி வளர்ந்தார்கள் நாங்கள். எங்களுக்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய பெயரை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது. இந்த சிவப்பு கொடியும் இந்த மஞ்சள் கொடியும் எப்போவுமே தேசிய தலைவருடைய வரலாற்றை தான் இந்த மண்ணுக்கு சொல்லி வைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த சாணக்கியன் எங்கே இருந்து வந்தவர் என்று சொன்னால், கண்டி ட்ரினிட்டி காலேஜிலே படித்து அதன் பிறகு லண்டனில் போய் சிங்களத்தையும் படித்து ஆங்கிலத்தையும் படித்து, ஆனால் ஜாழ்ப்பாண மண்ணில் பிறந்த நான் 93ஆம் ஆண்டு வரைக்கும் இதே பூநகரி அக்கரையான்களிலே வெறுங்கால்களிலே இந்த மண்ணிலே திரிந்தவன் நான் மும்மொழியில் கதைக்கிறேன். நான் தமிழனாக ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து கிளிநொச்சியில் பிறந்து என்னால் மும்மொழியிலும் கதைக்க முடியும். நான் ட்ரினிட்டி காலேஜில் படித்த பரங்கியனுக்கு பிறந்தவன் அல்ல. இந்த பரங்கி இனம் சார்ந்த சாணக்கியன் இப்போது என்ன செய்கிறார் என்றால், சுமந்திரனோடு சேர்ந்து இவர்கள் தமிழ் அரசு கட்சி என்ற ஒன்றை இல்லாமல் பண்ணுகிறார்கள். நாங்கள் இப்போது விடும் வாக்கு இந்த பரங்கி இனத்தைச் சேர்ந்த சுமந்திரன் அவர்களுக்கு தான் போய் சேர முடியும், அல்லது அவருடைய வட்டக்களப்பு மேளம் என்று சொல்வார்கள் அந்த எங்களுடைய சாணக்கியனுக்கு தான் இந்த வாக்குகள் போய் சேரும். இது தமிழனுக்கான வாக்குகள் அல்ல. தமிழனுக்கான வாக்கு விழ வேண்டுமானால் பூநகரியிலே சுத்த தமிழர்கள் தான் இருக்கிறோம், வாக்குகளை போட்டுக்கொள்ளுங்கள். இல்லை உங்களுக்கு பருத்த துறையில் போட விரும்புகிறீர்களா, சுத்த தமிழர்கள் இருக்கிறோம், போட்டுக்கொள்ளுகிறோம். நாங்கள் முஸ்லீம் மதத்தை எதிர்ப்பவர்கள் அல்ல, சிங்கள இனத்தை எதிர்ப்பவில்லை. சொன்னால் நம்புங்கள். பேராதனை வைத்தியசாலையில் இருந்து நான் சாவகச்சேரி வைத்தியசாலை வரும்போது பேராதனை மக்கள், பேராதனை சிங்கள என்னுடன் படித்த என்னுடன் வேலை செய்தவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் என்று. அவ்வளவுக்கு நான் உண்மையானவராக அங்கே இருந்தேன். நேரடியாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்களுடைய நவாலியில் அடித்த குண்டுகளில் இருந்து ஒவ்வொரு கை கால்களை தூக்கி டிராக்டரில் போடும்போது வீடியோவை பார்த்தவன் நான் என்று சொன்னபோது சிங்கள மக்கள் நம்பவில்லை. இல்லை அப்படி நடக்கவில்லை என்று. நான் எங்களுடைய கிளிநொச்சியில் பாடசாலை குழந்தைகள் போகும்போது கிளைமோர் வைத்த வீடியோவை எடுத்து காட்டினேன். எங்களுடைய 92ஆம் ஆண்டு நினைக்கிறேன், எங்களுடைய நவாலியில் குண்டடிப்பட்டு குழந்தைகள் சிதறிய வீடியோவை எடுத்து காட்டினேன். எங்களுடைய செஞ்சோலையிலே இருந்த குழந்தைகள் சிதறிய வீடியோ எடுத்து காட்டிய போது அவர்கள் சொன்னார்கள் இவை எங்களுக்கு வருவதில்லை. இதே மாதிரி தான் எங்களுடைய ரவிராஜ் அண்ணாவும் சிங்களத்திலே போய் இங்கே நடக்கின்ற அநியாயங்களை சொல்லும்போது சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நான் கடைசியாக கதைத்த இந்த நாட்டிலே ஒரு சட்டம் தான் இருக்க வேண்டும், அதையும் தெளிவாக சொல்லுகிறேன். முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கருத்து என்று சொல்லி இவர்கள் சொல்வதை இவர்கள் சொன்னார்கள். பாராளுமன்றத்தில் சொல்லாமல் 7 வந்தால் வெளியே வந்து சொல்லு, நாங்கள் உங்களுக்காக வழக்கு போட்டுக்கொள்கிறோம், முடிந்தால் இந்த வீடியோ வைத்து வழக்கு போடுங்கள். MMDA என்ற ஒரு ஆக்ட் ஒன்று இருக்கிறது, முஸ்லீம் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட். அந்த ஆக்டின் படி 3 மாத குழந்தையையும் கல்யாணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இதே ஒரு தமிழன், ஒரு சிங்களவன் போய் ஒரு 12 வயது பிள்ளையை கல்யாணம் செய்தால் ரேப் என்ற அடிப்படையிலே நாங்கள் தண்டிக்கப்படுவோம். அதுதான் இலங்கையின் சட்டம். சட்டத்தரன் இருக்கிறார். செக்ஷுவல் கன்சென்ட் கொடுப்பது, உடலுறவு வைத்து கொடுப்பதற்குரிய கன்சென்ட் கொடுக்கக்கூடிய வயது இலங்கை சட்டப்படி 16. கல்யாணம் கட்டுவதற்குரிய வயது இலங்கை சட்டப்படி 18. அது யாரு கண்டால் எங்களுக்கும் சிங்களவர்களுக்கு மட்டும்தான். முஸ்லீம்கள் 3 மாதத்திலும் கல்யாணம் கட்டிக்கொள்ளலாம். அந்த சட்டம் எங்களுடைய நாட்டுக்கு புறம்பானது என்பதை
அந்த சட்டத்தால் எங்களுடைய ஒரு நாடு, இந்த நாடு தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்பதை பாராளுமன்றத்தில் நான் சொன்ன போது இங்கே இருக்கும் படித்த முஸ்லீம்கள் சொன்னார்கள், வாரும்போது விவாதத்துக்கு வருவோம் என்று. எனது அப்பா ஒரு விடயம் எனக்கு சொல்லி வளர்த்திருக்கிறார், நீ உன்னுடைய தகமைக்குரியவனுடைய போய்த்தான் விவாதத்துக்கு போவோம். என்னை விவாதத்துக்கு அழைத்தவர்களை பார்த்தேன், அவர்களோடு விவாதம் செய்வதற்குரிய தகமை எனக்கு இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கொண்டு வருவீர்களாக இருந்தால், முக்கியமாக டாக்டர் ஹிஸ்புல்லா என்று சொல்லி, அவர் என்ன டாக்டர் என்று எனக்கு தெரியவில்லை, டாக்டர் ஹிஸ்புல்லா என்று சொல்கிறீர்கள், அந்த ஹிஸ்புல்லாவை கொண்டு இருத்துங்கள் மற்ற பக்கம், நான் வருகிறேன் விவாதத்துக்கு. அல்லது நசீர் ஹசீம் என்று சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அவரை கொண்டு இருத்துங்கள், நான் வருகிறேன். அவர் ஒரு சட்டவாளர் இருக்கிறார், அவருடைய பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த சட்டவாளரை கொண்டு வர சொல்லுங்கள். நான் அவர்களுடைய எந்த விதமான லைவில் நீங்கள் அந்த விவாதத்தை போடுவீர்களாக தான் நான் வாரத்துக்கு தயாராக இருக்கிறேன். பிஸ்மில்லா இர்ரஹ்மான் இர்ரஹீம் என்று சொல்லி அவர்களுடைய மதத்தை நான் நன்றாக வணங்கித்தான் அந்த பேச்சை ஆரம்பித்திருந்தேன். ஆகவே மதத்துக்கு எதிரானவன் அல்ல. மதம் என்ற பெயரில் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில பேர் முஸ்லீம் மக்களை திசை திருப்புவதை ஒன்றாக வாழ்ந்த, நகமும் சதையுமாக வாழ்ந்த முஸ்லீம் தமிழ் சகோதரர்களை இப்போது ரெண்டாக பிடித்து, அண்மையிலே விமல் ரத்நாயக் ஒரு கதையொன்றை சொல்லியிருந்தார். யாரை பற்றி என்றால், இதை வடிவாக சொல்கிறேன், நன்றாக எடிட் பண்ணி வீடியோக்கள் போட்டுக்கொள்ளுங்கள். விமல் ரத்நாயக சொல்கிறார், ஒரு ஷொப்பின் பாய்க்குடன் புத்தளத்திலிருந்து மன்னார் வந்தவருக்கு இப்போது ஆகாயம் முழுக்க சொத்துக்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே விமல் ரத்நாயக சொல்லக்கூடாது, தான் அதை முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய ரிசால் பதியுதீனை பற்றி சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு டிஃபமேஷன் வழக்கொன்றினை போடும்போது அந்த கூட்டுக்கு யார் புத்தகத்தில் இருந்து வந்தவர்கள், யார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பார்த்தால் அதிலே வடிகட்டப்படுவது ரிஷாத் பதியுதீன் தான். ரிஷாத் பதியுதீன் ஒரு கள்ளனாக இருந்தால், ரிஷாத் பதியுதீன் ஒரு மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவனாக இருந்தால், இந்த பிமல் ரத்நாயகவின் கூற்றிப்படி, இவருடைய கூற்றுப்படி எங்களுடைய டக்ளஸ் தேவானந்தாவை சொல்லியிருக்கிறார். ஆகவே இவர்கள் கள்ளர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். சொன்னால் ஏன் இதுவரை வழக்கு போடவில்லை? ஏன் அவர்கள் செய்த ஊழல்களையும் அவர்கள் செய்த கொள்ளைகளையும் ஏன் இதுவரை இவர்களால் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது? அவர்களிடம் தான் 189 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களே, போகலாம். ஆனால் இதுதான் டீல். நான் நினைக்கிறேன், கேம்பஸ்களில் படித்திருக்கும் போது ரஞ்சன் ராமநாயக் என்ற ஒரு சிங்கள பிரபஞ்சமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் எல்லாமே வெளிப்படையாக கதைப்பார். அவர் சொன்ன வெளியே அருகே ஆளும் அல்லி, இவங்க முழு பேரும் பட்ட நண்பர்கள். ஆனால் வெளியால வந்து விமல் ரத்நாயக பேசுவார், அதன் பிறகு சாணக்கியன் பேசுவார் விமல் ரத்நாயகவுக்கு, அதன் பிறகு எங்களுடைய ஸ்ரீதரன் பேசுவார் இளங்குமரன் பேசுவார். ஆகவே மறுபடியும் ஸ்ரீதரனுக்கு, அதுக்கு பிறகு ஒருவர் ஜெட்டி கட்டுகிறேன் என்று ஜட்டியை கட்டுவார் வடமாகாணத்திலிருந்து. ஆகவே அதை போடுகிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, அதை நான் திறந்து பார்க்கறது கூட எனக்கு ஆசை. நான் ஜெட்டியை பற்றி கதைக்கிறேன், வேறொன்றையும் கதைக்கவில்லை. அதை அவர்கள் போட்டிருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. மானமுள்ள தமிழராக இருந்தால், மானமுள்ள மலையக தமிழராக எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகரர் இருந்தால், எதற்காக ரிஷாத் பதியுதீனுக்கு ஒரு வழக்கு போட முடியாது? நீங்கள் தான் ஊழலை பிடிக்கிறோம் என்று வந்தவர்களை ஏன் ஒரு வழக்கு போட முடியாது? உங்களால் ஏன் எங்களுடைய டாக்டர் சிவானந்த் அவர்களுக்கு ஒரு வழக்கு போட முடியாது? எல்லாம் பாய் சவடால், எல்லாமே போய். இந்த 2005ஆம் ஆண்டுகளிலே கொண்டு வரப்பட்ட எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும்போது அங்கே நல்ல நண்பர்களாக இருந்தவர் தான் இந்த பிமல் ரத்நாயக். அவர்களுடைய நல்ல நண்பர்களாக ஒரு வீட்டிலே சாப்பிட்டவர் தான் எங்களுடைய டாக்டர் சிவானந்தர். அப்போது கூட நல்ல நண்பர்களாக இருந்தவர் தான் இந்த சாணக்கியர் ராஜபுத்திரன். ராமநாதன் அர்ஜுனா அங்கே இல்லை, அப்போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நண்பர்கள் இப்போது பிரிந்திருக்கிறார்கள். நான் சில நேரம் பாராளுமன்றத்தில் கேட்பேன், அப்படியே போடுங்கள், இதை வெட்கமாக இல்லையா? இங்கே இப்படி கதைத்து டீல் அடிக்கிறோம், அங்கே அதை கதைக்கிறோமே, வெட்கமாக இருக்கு. மல்லி உபஹரி என்ன மீ பொலிட்டிக்ஸுக்கு எனக்கு சொல்லுகிற விடியும், தம்பி நீ வந்து பொலிட்டிக்ஸுக்கு சரி வர மாட்டேன். நான் சொன்னேன், நான் செய்கிற பொலிட்டிக்ஸ் நீ இருந்து பாருன்னு சொல்லி. இப்போது நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதால் தான் பாராளுமன்றத்தில் என்னுடைய மைக் ஓஃப் பண்ணப்படுகிறது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சொன்னால் அவர்கள் அதை தடுக்கவே இயலாது. தடுத்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அது பெரிய வழக்காக மாறும். ஆகவே பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிப்பாட்டி வைத்திருக்கிறார்கள். இப்போது சட்டத்தில் எங்காவது ஓட்டை இருக்கிறதா என்று பார்க்கிறார்கள், என்னை பாராளுமன்ற உறுப்பினரிலிருந்து வெளியேற்றுவதற்கு. அண்மையில் சிங்கள ஊடகம் ஒன்றில் வந்திருந்த கொமெண்ட் ஒன்றினை பார்த்து, எதிர்கட்சி தலைவராக இருப்பது தான் என்னுடைய உயிர், பிரபாகரன் தான் தமிழ் மக்களுடைய கடைசி மூச்சென்று சொன்ன பிறகும் அவர்கள் தங்கள் அந்த அததிறன என்று நினைக்கிறேன் அவருடைய சிங்கள ஊடகத்திலே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
உண்மையான எதிர்க்கட்சி தலைவனாக இருப்பதற்குரிய சகல தகுதிகளும் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அது ஏனென்றால் சிங்கள மக்களும் எதிர்பார்க்கிறார்கள், தமிழ் மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். ஒருத்தன் உண்மையாக இருக்கட்டும். இந்த அரசியல் சாக்கடை என்று சொல்லும் போது கௌசல்யா அடிக்கடி சொல்லுவார், இந்த அரசியல் ஒரு சாக்கடைன்னா நாங்கள் விட்டு விட்டு போவோம். நான் சொன்னேன் இல்லை, சாக்கடைகளை ரங்கினா தான் சாக்கடையை வந்து களையலாம். நீங்கள் வெளியில் இருந்தோடு கரண்டியை போட்டு 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 சாக்கடையை களையலாது. முதல் ரங்கோணம், அதில் டைவடிக்கோணும், அதில் 3 நிமிஷம் உள்ளுக்குள்ள முக்கடிக்கோணும். வெளியில் வந்து போட்டு தான் நான் உள்ளுக்குள்ள வந்து விட்டேன் சாக்கடைக்கு. இப்போது நான் அங்கேருந்து வெளியே எத்தி வருகிறேன், சாக்கடையை சுத்தம் செய்வோம்னு எங்களால் செய்ய முடியும். ஆகவே இந்த அரசியல் சாக்கடைகளே நான் படித்தவற்றை இழந்துவிட்டு, என்னுடைய தந்தையாருடைய கனவுகளை இழந்துவிட்டு நான் வந்து நிற்பது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தமிழனுடைய உண்மையான அரசியல் என்பது வெளியாட வரும். அங்கே ஒரு ஊழல் இருக்காது. ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நீங்கள் தொலைபேசியில் அழைப்பெடுத்து அம்பரண்ணா 5 லட்சம் காசு வேண்டி விட்டார் என்று சொன்னால் அடுத்த நாள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார். நான் அவருக்கு ஓமன் சொல்லி உத்தரவாதம் சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாள் கட்சியில் இதே அம்பரண்ணாக்கு கோல் போய் ராமநாதன் அர்ஜுனா 5 கோடியிலே வீடு கட்டி விட்டார் மக்களுடைய கலம் என்றால் அவர் எனக்கு கோல் பண்ணி சொல்லுவார், டாக்டர் நீங்கள் உங்களோட பதவியிலிருந்து முதலாவது ரங்கோணும் என்றால் நீங்கள் எங்களுக்கு சொன்னதை நீங்கள் தவறி இருக்கிறீர்கள். அப்படியான ஒரு வெளிப்படையான அரசியலாக தான் நான் இருக்க விரும்புகிறேன். என்னுடைய ஐடென்டி கார்டு என்னால் சொல்ல முடியும் 86 18 0 32 5. எந்த அரசியல்வாதியாவது விமல் ரத்நாயக சொல்லுமா, அனுரகுமார சனாயகோட சொல்லிடுமா அவருடைய ஐடென்டி கார்டு நம்பரு, அல்லது எங்களுடைய சிவாஜிலிங்கம் எம்பியால் சொல்லிடுமா அவருடைய மனைவிகளுடைய பேரையும் சொல்லி, மனைவியுடைய பேரையும் சொல்லி, அவர்களுடைய பிள்ளைகளுடைய பேரையும் சொல்லி தன்னுடைய ஐடென்டி கார்டு நம்பர் ஃபிக்ஸ்டில் இருக்கிற காசை சொல்ல முடியுமா? சுமந்திரனால் சொல்ல முடியுமா? சாணக்கியனால் சொல்ல முடியுமா? டக்ளஸ் சிவானந்தாவால் சொல்ல முடியுமா? என்னால் இப்போ வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய வழக்குகளுக்காக மட்டும்தான் பொதுமக்களோட காசு வேண்டிக்கிறேன். இந்த காசு, இந்த செலவு கூட அம்பரண்ணா தன்னுடைய சொந்த காசில் செய்துகின்ற செலவுகள். இங்கே யாருடைய உதவியும் எதிர்பார்க்கப்படவில்லை. நாங்கள் ஒரு சின்ன அரசியல் கட்சியாக இருந்தாலும் உண்மையாக இருக்கிறோம். அப்பா அடிக்கடி சொல்வார் எனக்கு ஒரு விஷயம், 1000 கள்ளர்களை கொண்ட படை உனக்கு தேவையில்லை, 5 பேர் உண்மையானவராக உனக்கு சுற்றி நிற்பார்கள் என்றால் நீ எங்கேயுமே போயிடலாம்னு அப்பா சொல்வார். அப்போ எனக்கு அது விளங்குறேன். அப்போ அது வந்து அனுபவத்தால் வந்த வார்த்தைகள். இந்த பூநகரி மண்ணிலையும் இந்த மன்னார் மண்ணிலையும் தனி வெயிலுக்கு இல்லை. அப்பாவினுடைய நான் உண்டை சொல்லுகிறேன், அப்பாவினுடைய இந்த கைக்கு மேலே வேறு கலர், இந்த உடம்பு முழுக்க என்னுடைய முகத்தில் இருக்கிற மாதிரி மஞ்சள் கலர், இதுக்கு கீழே முழுக்க அப்படி கண்ணன் ஒரு கலரில் இருக்கும். அது என்னன்னு தெரியுமா? எங்களுடைய தமிழ் இனத்துக்காக எங்களுடைய காவல்துறையில் போய் நடு ரோட்டில் சந்தியில் நின்றதால தான் வெயிலுக்குள்ள காஞ்சு தான் அந்த கலர். அப்போது நான் அப்பா கேட்பேன், ஏனப்பான்னு சொன்னேன், இந்த தோலுண்ட கலரை கூட உன்னால் உனக்கு கொடுக்கலாது என்றால் தேசிய இனத்துக்காக நீ என்னண்டப்போ எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள. அப்பாவுடைய சரத்துக்களிலிருந்து நான் ஒவ்வொரு முறையும் பல விடயங்களை கேட்பதில்லை. இன்னும் வடிவாக சொல்லுகிறேன், எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவருடைய கட்டமைப்பு என்றால் என்ன என்றதையும் சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஒரு முறை அப்பா வந்து நடேசன் அவர்களுக்கு அடுத்ததாக பொறுப்பாக இருக்கும்போது முல்லைத்தீவிலே நடந்த ஒரு ஆசிரியருடைய கொலை, பழையாக்கள் யாராவது இருந்தால் தெரியும், ஒரு ஆசிரியர் ஒருவரை இவர்கள் ஆமினி கிரான் காட்டுகள் என்று சொல்லி இன்னொரு எங்களுடைய கட்டமைப்பிலே பெரியவராக இருந்த ஒருவர் அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் அங்கே வன்புணர்வு செய்திருப்பார். ஆனால் அவரோ தமிழீழ விடுதலை புலிகளிலே ஒரு பெரிய ஒரு பதவி வகித்தவர். இது உண்மை கதை. எல்லா இயக்கங்களிலும் பிழைவிட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். மாத்தையா உட்பட சகல பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே தண்டனை தான் இங்கேயும் வழங்கப்பட்டது. அந்த பொறுப்பை எனது தந்தையாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பெரியம்மாவின் மகன் தமிழன்பன் இதில் நின்றார்கள், உளவுத்துறையில் நின்றார்கள் தெரியும். தமிழன்பன் மாமாட்ட குடும்பம்னு சொல்லி மாமா இன்டர்கேட் பண்ணுவார்னு சொல்லி அம்மா அதையும் சொல்லுகிறேன். அப்பா தான் அதை பொறுப்படுத்தவர். அப்போது நடேசன் அவர்களிடம் வந்த கடிதம், ராமநாதன் இது வந்து நீங்கள் கை வைக்கிறது எங்களுடைய இயக்கத்தின் உறுப்பினர்கள், ஆகவே இது நீங்கள் பிழையாக இந்த வழக்கை நடத்துவீர்களாக இருந்தால் உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்க மாட்டேன். அப்போ அது கடிதம் வந்ததுன்னா அந்த கடிதம் என்னோட கடைசி வரை இருந்தது. 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு நான் அதை இருத்திருக்கிறேன் பாதுகாப்பு இல்லாதால். அதை வைத்துக்கொண்டு அந்த இயக்க உறுப்பினரை பொருட்படுத்த எனது தந்தை, இதில் நான் நினைக்கிறேன் 1-2 பேர் அப்பாவோட வேலை செய்தார்கள் இருப்பீங்க, அவரை தனியாக இன்டர்கேட் பண்ணினார். அவரை கொண்டு தனி அறையில் போட்டு அம்மா அடிக்கடி சொல்லுவா, அப்பா 65-70ஆம் ஆண்டுகளில் வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மியின் வேலையும் போது கேகாலை குவார்டர்ஸில் இருந்தவர்கள், கேகால குவார்டர்ஸில் வந்து திடீரென்று கைதிகள் அலறுகிறார்கள் என்றால் பக்கத்து வீட்டில் இருந்து மற்ற போலீஸ்காரன் வைஃப்மார் சொல்லுவார்கள், ராமநாதன் அடிக்க தொடங்கிட்டு போல கண்டு ஹஸ்பண்ட் கவனமாக என்று. ஏனென்றால் இலங்கை போலீஸிலே தலைகீழாக கட்டி வைத்து குதிக்காலில் அடிக்கின்ற முறையை கொண்டு வந்தது வந்து கேகாலில் ராமநாதன், ராசையா ராமநாதன். அதே மாதிரி தான் அந்த உறுப்பினருக்கும் அடி விழுந்தது. அவர்
தான் செய்த கொலையை ரேப் என்பதை ஒற்றுக்கொண்டார். அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் உள்ளாடியை கலட்டி அதால் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அவளுடைய தோடுகள் எல்லாம் களவு மாதிரி எடுத்துக்கொண்டே ஒரு பனையில் வைத்திருந்தார். அப்போது கூட தந்தைக்கு நம்பிக்கை இல்லை. நான் இதை தந்தை சாகும் வரை திரும்ப திரும்ப கேட்பேன், இந்த கதையை திருப்பி சொல்லுங்க. திருப்பி கொண்டு போனால் ஒரு பனை மரம், ஒற்றை பனை ஏறி அங்கே பார்த்தால் தோடுகளில் இருந்து அவருடைய ஹேண்ட்பேக்லேருந்து எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. உங்களுக்கு தெரியும், சட்டத்தரணியும் இருக்கிற ஒரு சாட்சியம் ஒன்று நிரூபிக்கப்படுவதாக இருந்தால் அங்கே கொலை நடந்ததை கண்டுதான் அவர்கள் அந்த சாட்சி ஆதாரங்களை மீட்டெடுத்தால் அந்த சட்டத்திலிருந்து வெளியால் வரையிலாது. எங்களுடைய தேசிய இனத்திலிருந்து வந்து நாங்கள் வச்ச நீதிமன்றம் இப்போத்த நீதிமன்றங்கள் மாதிரி வருஷ கணக்காக வழக்கெடுக்கல, அடுத்த நாள் காலமாக முல்லைத்தீவு சந்தியில் வச்சு ஆள்சரி. அதுதான் எங்களுடைய தேசிய. ஒரு பெண்ணை நீ கொலை செய்கிறாக இருந்தால், அவளை கழுத்தை அமர்த்தி கொலை செய்கிறாயா இருந்தால் அது நிரூபிக்கப்பட்டதால் அன்று அந்த வழக்குகள் மாறி இருந்தால் என்னுடைய தந்தையை நான் கண்டிருக்கிறாது. ஆனால் இல்லை, நீதி கிடைக்க வேண்டும். அந்த கடிதத்தை பார்த்து வாசித்த போது அப்பாக்கே சொன்னார், தான் ஒரு முறை தள்ளாடி விட்டேன். ஏனென்றால் இந்த வழக்கை எடுப்போமா எடுக்க வேண்டாமான்னு யோசிப்பதும் விடுவோம். இல்லை, இந்த வழக்கை எடுப்போம், இவனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் போய் அவரை இன்டரோகேட் பண்ணி தான் அந்த அவ்வாறான நீதிகளை கொடுத்தது தான் எங்களுடைய நீதிமன்றம். இப்போது முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் இப்போது இருக்கின்ற பாராளுமன்ற இந்த எங்களுடைய தமிழரசு கட்சி உறுப்பினர்களோட இவ்வாறு தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். ஆகவே தலைமைக்கான வெற்றிடம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு ஆசை, இந்த தலைமை இந்த வெற்றிடத்திலே நான் அமரப்போவதில்லை. நான் சாதாரண வாழ்க்கையை 39 வருடம் வயதும் வாழ்ந்தவன். என்னை பற்றி சொல்வார்கள், வன்னி ஊழல் எனக்கு அன்றைய மெசேஜ் அனுப்பியிருந்தது, உங்களை பற்றி போட போகிறோம் டாக்டர் என்று. நான் என் தம்பி நான் போடுறேன்னு கொண்டு வாண்டு. ஏனென்றால் எனக்கு அதில் நம்பிக்கை இருந்தது. நான் ஒரு விளையும் விடையில என்ன வீடியோ இருந்தாலும் என்ன நான் யாருக்காவது பேசியிருந்தால் அல்லது அவதூறாக கோபத்தில் பேசியிருப்பேன், போடுறாசா பிரச்சனை இல்லை. அந்தளவுக்கு நான் வெளிப்படையாக இருக்கிறேன். பிளவிட்டா நான் தான் விட்டு. நான் 39 வருட வாழ்க்கை சாதாரணமாக ஒரு வைத்தியராக தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ நான் சரியான பாதையில் நிற்கிறேன். இப்போ நான் கொலை செய்ததாக இருந்தாலோ களவு செய்ததாக இருந்தாலோ ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஹாய் என்று மெசேஜ் அனுப்பி இருந்ததாக இருந்தாலோ நீங்கள் என்னை ஒரு பிழையானவனிடம் நீட்டி காட்டலாம். ஆனால் ஏலும் என்றால் ஏதாவது ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்கள் பார்க்கலாம், தன்னுடைய வங்கி இலக்கத்தையும் தன்னுடைய மனைவிமாருடைய பேரையும் வங்கி இலக்கத்தையும் சொல்ல சொல்லி தன்னுடைய சொந்தக்காரர்களுடைய வங்கி இலக்கத்தையும் சொல்ல சொல்லி ஏழுமண்டா சொல்லுங்கள் பார்ப்போம். என்னுடைய பலம் என்னென்றால் நான் உண்மையாக இருப்பதும் என்னோடு நிற்பவர்களை அந்த வழியில் கொண்டு போவதும் தான். இந்த பூநகரி பிரதேச சபை எங்களுடைய கைக்கு வருமாக இருந்தால் அதிலே 100% உண்மைத்தன்மை இருக்கும். பிழைகள் நடக்கலாம், நடந்தால் அதை தலைவர் திருத்திக் கொள்வார். திருத்திக் கொள்ளாத பட்சத்தில் எனக்கு அதை சொல்லப்படுகின்ற போது நான் அதை வந்து திருத்திக் கொள்வேன். நான் பிழை விட்டால் இந்த மக்கள் சேர்ந்து என்னை திருத்திக் கொள்வார்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த பூநகரி மண் மிக தெளிவான ஒரு பதிலை எனக்கு தரும் என்று. இந்த பதில் தான் இன்றைய அரசியலிலே இருக்கிறது. கிளிநொச்சியிலே என் தந்தை கடைசியாக வாழ்ந்து போன மண்ணிலே எனக்கு இந்த முறை ஓட்டு கேட்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதேசபை பூநகரி பிரதேசபை. இந்த பாதையால் செல்லுகின்ற போது நான் பல தடவை கவலைப்பட்டிருக்கிறேன். மக்களுடைய வீடுகள் எவ்வாறு இருக்கிறது, பாதைகள் எவ்வாறு இருக்கிறது என்று. கவலைப்படுவதால் மட்டும் பிரயோசனம் இல்லை. அப்பா சொல்வார் அடிக்கடி, எல்லாருமே குறை பிடிக்காதே, நீ குறை பிடிப்பதாக இருந்தால் நீ முதல் மேலிடத்துக்கு போ, மேலே இருந்து கொண்டு குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு தயாராக இரு, ஒருபோதுமே கீழே இருந்து குறைகளை சொல்லிக் கொண்டிருக்காதே என்று. நான் குறைகளை சொல்லிக் கொண்ட போது என்னுடைய சுத்த தமிழினம் என்னை கொண்டு மேலே வச்சிருந்தது. இப்போது நான் ஒரு அரசியல்வாதியாக மாறி அங்கே வருவர்களோட 5 லட்சம் 10 லட்சம் வீடுவதற்கு நான் தயாராக இல்லை. இப்போது நான் கீழே பார்க்கிறேன் எங்கேயாவது குறைகள் இருக்கிறதா என்று. ஆனால் குறைகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை நான் அனைத்தையுமே மாற்றிக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, இந்த பூநகரி மண் கடைசியான ஒரு பதில். இந்த பூநகரி மண் என்னுடைய ஆட்சிக்குள் வருமாக இருந்தால் யாரும் தொலைபேசி அழைப்படுத்தி இங்கே குறை நடக்கிறது என்று சொல்லாத அளவுக்கு என்னால் இந்த பூநகரி பிரதேச சபையை நான் நடத்தி காட்ட முடியும். நன்றி, வணக்கம்.